வசந்தபாலன் அவர்களோட சொன்ன மாதிரி வந்து நாம் எழுதுவதற்கான இல்லை இந்த மேடையில் நிறுத்துவதற்கான காரணமே வந்து என்னுடைய சோமாஸ்பாடியும் கிராமமும் திருவண்ணாமலையும் தான். என்ன திருவண்ணாமலையில இந்த மேடையில ஏற்றுவதற்கான ஆகப்பெரிய காரணங்களா இருந்தது எங்களுடைய கல்லூரி தோழர்கள் தான். என் கூட படிச்சவங்க இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு கேள்விப்பட்டு நேரடியாக வந்திருக்காங்க. அவங்களும் வருவதுதான் எனக்கான ஒரு அவங்களுக்கான அவங்க ஏன்னா இதை வந்து ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் பார்க்கறானே. எங்கள் அன்பு தோழர் சுஜாதா அவங்க மேடைக்கு வரணும், அதே போல பத்மநாபன் மேடைக்கு வரணும், சிவகுமார் மேடைக்கு வரணும், முருகாஸ் மேடைக்கு வரணும், தோழர் சிங்காரம் நெடுஞ்செழியன் அவர் மேடைக்கு வரணும், மகரதி தமிழினியார் உங்கள் அனைவரும் முன்ன வந்து இந்த நூலை வெளியிடுவதா சரியா இருக்கும். கார்த்திகை, மகரதி, ஹாரதி ஜிஎம் ஸ்ரீனிவாசன் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நூலை இப்பொழுது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் வெளியிட எங்களுடைய இழப்பு சார் அனைவரும் கரைவெளி எழுத்து உற்சாகப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். கருணா அவர்களால் நாங்கள் இங்கு மேடை ஏறி இருக்கிறோம். இந்த அவையில் ஆண்டோர்கள் சான்றோர்கள் எல்லோரும் இருக்கும்போது எங்களுக்கு பேசுறதுக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. எங்க அன்பு வந்து இவ்வளவு பெரிய ஆளாகிறதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல கொரோனா வந்து இவ்வளவு பெரிய மாற்றங்களும் உண்டாக்குன்றது இப்பதான் தெரியுது. நிறைய சமையல் கற்றுக்கிட்டோம், வேலையெல்லாம் செய்ய கற்றுக்கிட்டோம். எங்க அன்பு வந்து ரைட்டர்ன்றது ஒரு பெரிய சந்தோஷத்துக்குரியது. அதனால அவர் மேலும் மேலும் இன்னும் நிறைய இது மாதிரி எழுதி எங்களுக்கும் எங்க திருவண்ணாமலைக்கும் எங்க ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் எங்க நண்பர்களுக்கும் பெருமையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அது நல்லபடியா இன்னும் மேற்கு வரணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இதை நாங்களே வாங்கினதாகவும் நாங்களே இதை அனுபவிக்கிறதாகவும் நினைக்கிறோம். வாழ்க்கைகள் கருணா. இங்க எல்லோருக்கும் நன்றி. அன்பரசனை பற்றி சில வார்த்தைகள் கூற விடுகிறேன். முதற்கண் எங்களுடைய ஆசான் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அன்பரசன் அவர்கள் திருவண்ணாமலை அரசு கல்லூரியில் 1984 முதல் 87 வரை ஒரு கல்லூரி தோழனாக, அனைத்து மாணவர்களுக்கும் தலைவனாக, மிக குக்கிராமத்திலிருந்து வந்திருந்தாலும் கல்லூரியை மிக சிறப்பாக பேராசிரியர்களுடைய ஒத்துழைப்பு, மாணவருடைய ஒத்துழைப்பு, மாணவருடைய நலன் காத்து அனைவரையும் வழிநடத்தி சென்ற ஒரு அன்புமிக்க தோழர், பேரன்பு மிக்க தோழர். அவர் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதில் நண்பர்களாகிய நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். இதுகாரும் இத்தனை புத்தகங்களை எழுதி இத்தனை விமர்சனங்களுக்கு ஆளாக்கி எங்கள் நண்பர்கள் மத்தியில் மேலோங்கி இருப்பதை கண்டு நாங்கள் அனைவரும் மிகவும் பெருமைப்படுகிறோம். அவருக்கு வாழ்க வளமுடன் என வாழ்த்தி எங்கள் நண்பர்கள் சார்பாக ஒரு சின்ன மொமெண்ட் கொடுக்கிறோம். நண்பா மேடைக்கும் எங்களுடைய ஞாபகத்துக்காக கொடுக்கிறோம். தயவுசெய்து யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். வாங்க சார், வாங்க சார். சார் நீங்களும் வாங்க சார். நீங்க இல்லாமல் நாங்கள் கிடையாது. வாங்க வாங்க.
இப்பொழுது இங்கே வருகை கொண்டிருக்கூடிய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களை எங்களின் வசந்தி அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். இயக்குனர் வசந்தமலன் அவர்களை அசோக் குமார் அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். ரிசர்வ் வங்கியின் பொதுமேலாளர் மரியாதைக்குரிய இளங்கோசன் அவர்களை முரளி அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். உதவி பொருளாளர் உதவி மேலாளர் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களை நவீன் பாபுவை கௌரவப்படுத்துகிறார். எங்களின் மரியாதைக்குரிய ஜிஎம் சீனிவாசன் அவர்களை முரளி அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். மரியாதைக்குரிய தொழிற்சங்க தலைவர்கள் ராஜி அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். ஜார்ஜ் அவர்களை தமிழக அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். இயக்குனர் கீரா அவர்களை சத்யாமதானி அவர்கள், தொடர் சிந்தன் அவர்களை சுஜிகுமார் அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். எங்களின் புனித ஜோதி அவர்களை அன்புக்குரிய அசோக் குமார் அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். உமாசக்தி அவர்களை எங்களின் அன்பு தோழர் மணிநாத் அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். அஞ்சலா அவர்களை ஸ்ரீபிரபு அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். ராஜேஷ் அவர்களை அருணாராயணா அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். எங்களின் பாரதி புத்தகாலயம் நிர்வாக இயக்குனர் நாகராஜ் அவர்களை எங்கள் சங்கத்தின் துறையாளர் அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். நிகழ்வை தொகுத்து வழங்கியிருக்கூடிய எங்களின் அன்பு தோழர் சோபிகா அவர்களை சௌந்தரராஜன் அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். நிகழ்வில் ஏதேனும் ஈடுபட்டிருந்தால் தயவு செய்து மன்னிக்க வேண்டுமாய்